எந்த ஒரு சூனியக்காரி உலகத்துல இருக்க எல்லா சூனியக்காரிகளையும் ஒன்னா கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்கா. அப்ப அவ கண்டுபிடிச்ச ஒரு ப்ளூ கலர் லிக்விட எடுத்து காமிச்சு இந்த லிக்விட வச்சு சின்ன பசங்க எல்லாருமே எலியா மாத்தலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கா. அப்ப அவ இருக்கிற இடத்துக்கும் சின்ன பையன் வருவான். இவனுக்கு ஆல்ரெடி அந்த மந்திர லிக்விட கொடுத்துருப்பா போல. இதனால அவன் காது மூக்குக்குள்ள இருந்தா புகை மேல அப்படியே பறந்து கீழே விழும்போது அவன் ட்ரெஸ் மட்டும் தான் விழுது. அவன் எங்க போயிட்டான்னு பார்க்கும்போது சின்ன எலியா மாதிரி அப்படியே வெளியே வரான். அவனை எல்லா சூனியக்காரிகளும் காலில் நெசுக்கி கொள்ள பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோ அவன் கிட்ட இருக்கிற ஒரு வெள்ளை எலியை அனுப்பி அந்த எலியை காப்பாத்தி அவன் ஒளிஞ்சுன்னு இருக்கிற வென்டிலேட்டருக்குள்ள கொண்டு வந்துடுவான். ஆனா இந்த சூனியக்காரி எப்பயும் மோப்பம் முடிச்சு ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவா. அவன் அந்த வென்டிலேட்டருக்குள்ள இருந்து வெளியே இழுத்துன்னு வந்து அவன் காதுலயும் இந்த மந்திர லிக்விட ஊத்தி விட்டுருவா. இதனால ஹீரோவும் எலியா மாறிடுவான். உடனே அந்த வெள்ளை எலி வெளியே ஓடி வந்து சூனியக்காரியோட கையை கடிச்சிட்டு ஹீரோவை காப்பாத்தி அந்த வென்டிலேட்டருக்குள்ளேயே கூட்டிட்டு போயிடுது. பின்னாடி அந்த சூனியக்காரி அந்த வென்டிலேட்டருக்குள்ள கையை விடுறா. பார்த்தா அவளோட கை நீளமா வந்துட்டே இருக்கு. அங்க இருக்க ஃபேன் வழியா அந்த 3 எலிகளும் தப்பிச்சிடுதுங்க. பின்னாடி வந்த சூனியக்காரியோட கையை அந்த ஃபேன்ல இருக்க பிளேட்ல பட்டு அப்படியே கட் ஆயிடுது. அவகிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பசங்க எப்படியாவது பழைய நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை எலியை கூட சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருப்பாங்க.